This is a mathematics term 1, chapter 1, exercise 1.4, question number 6. The population of the city was 43,43,645 in the year 2001 and 46,81,087 in the year 2011. Estimate the increase in population when rounding off to the nearest thousand. So, நல்லா கவனிங்க. ஒரு சிட்டியோட பாப்புலேஷன் 2001 பார்த்தீங்கன்னா 43,43,645 கொடுத்துருக்காங்க. 2011 பார்த்தீங்கன்னா 46,81,087 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 10 வருஷ கேப்பில் எவ்வளோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு உள்ளதை கேட்டிருக்காங்க. அதை அந்த ரெண்டு நம்பர்ஸையும் நியரஸ்ட் 1000க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி எவ்வளோங்க வரும்னு கேட்டிருக்காங்க. அதாவது எஸ்டிமேட்ஸ் பண்ணி அந்த ரெண்டு நம்பர் பாப்புலேஷன் எண்ணிக்கையும் கொடுத்துருக்காங்க. அந்த ரவுண்டஸ்ட் 100,000க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு எவ்வளோ எஸ்டிமேட்டடாக இன்க்ரீஸ் இருக்குன்னு உள்ளதை கேட்டிருக்காங்க. 10 வருஷத்தில் பாப்புலேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு உள்ளதை கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க. 43,43,645 இதை வந்து நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 1000 டிஜிட் எங்கே இருக்குது? ஏன்னா நியரஸ்ட் 1000 தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ 3 தான் இருக்குது. ஸோ அடுத்த டிஜிட் 6 பார்த்தீங்கன்னா 5 படி பெருசு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது கூட 1 ஆட் பண்ணணும். அப்போ 43, 44 ஆயிரும். மிச்சம் எல்லாமே 0. அந்த அண்டர்லைன் அழுக்கத்தோடு எல்லாமே 0 தான். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அடுத்த இன்னொரு நம்பர் இருக்குது பாருங்கள். 46,81,087. ஸோ 1000 டிஜிட் பார்த்தீங்கன்னா அந்த 1ங்க. அடுத்த டிஜிட் பார்த்தீங்கன்னா அந்த 0. ஸோ பார்த்தீங்கன்னா 5 வடி ரொம்ப சின்ன நம்பர். 0 என்பது 5 வடி சின்னது தான். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். 46,81,000 வந்து. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. எஸ்டிமேட் பண்ணால் டிஃப்ரென்ஸ் போதும்னு தெரியுங்க. ஸோ எஸ்டிமேட் பண்ணால் டிஃப்ரென்ஸ் பண்ண கண்டுபிடிங்க. ஸோ அப்போது 43 minus 43 ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸுமா இப்போ இதில் பெரிய நம்பர் பார்த்து வச்சு செப்பரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் ஆகினா நான் கீழே போட்டு செப்பரேட் பண்ணுறேன். 43, 44, 00 மைனஸ். ஸோ 0, 0, 0 இது 11. அடுத்து பார்த்தீங்கன்னா 7 ஆகிட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா 1 கேரி ஓவர் ஆயிடும். ஸோ இது 3 ஆயிரும். 6 minus 3. ஸோ இதான் உங்கள் ஆன்சர். அப்போ வந்து த இன்க்ரீசிங் பாப்புலேஷன் இஸ் நியர்லி பாப்புலேஷனில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ் நியர்லி 337,000 3,37,000 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். அந்த புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.